பண்ணும்போது அந்த புரோட்டீன் சக்தி இருந்தாதான் யுத்தம் பண்ண முடியும். அதனால அவர்களுக்கு விதிச்ச விஷயம் அது. இப்பயே ராணுவத்துல நல்ல குளிர் பிரதேசத்துல உள்ளவர்களுக்கு எல்லாம் உடம்பு சூடாகிறதுக்காக மத்தியபானத்தை கவர்மெண்டே கொடுக்கும். அது தப்புன்னு சொல்ல முடியுமா? அதை ஊர்லயும் கொடுக்கறது அது வேற விஷயம். அங்க கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது அந்த பிரதேசத்துக்கு தேவை. எல்லாருக்கும் எல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது முதல்ல புரியாத்தனம். அது இவர் அந்த கொள்கையை பின்பற்றி சமண மதத்துக்கு பேட இவர் தாயாரான் இவருடைய சகோதரியான திலகவதியார் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய ஊர்ல இருந்து கிளம்பி நேர திருவதிகை அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இறைவனை உழவாரப்பணி பண்ணி இறைவனுக்கு ஒரு வேண்டுதல். தூண்டு தவ விளக்கணியார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராக அடியே பின்பந்தவனை ஈண்டு வினை பரசமய குழி நின்றும் எடுத்தால வேண்டும் என பலமுறையும் விண்ணப்பம் செய்தார். பூண்டு தவ விளக்கணையார் சுடரொளியை. நித்தியப்படி பகவானுக்கு தீபம் வம்சவிருத்திக்கு தான் தீபம். ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒண்ணுமே செய்யலைனாலும் கோவிலுக்கு போய் விளக்காது போடும்பா. அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சின்ன கிண்ணத்துல, ஒரு திரி, வீட்டுல பூத்த 4 செம்பரக்கம், வீட்டுல கறந்த பசும்பால்ல ஒரு 1/2 டம்ளர் எடுத்துட்டு நேர கோவிலுக்கு வர. இப்படி ஒரு 10 பேர் வந்தா கோவில் நடக்கும். பத்து பேர் எண்ணெய் கொண்டு வந்து, பால் கொண்டு வந்து, அரிசி கொண்டு வந்து, புஷ்பம் கொண்டு வந்தா ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. ஏன்னா இந்த ட்ரஸ்ட் வச்சதுனாலயோ சொத்து வச்சதுனாலயோ கோவில் நடக்காதுன்னு நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அது எங்க போச்சுன்னே கணக்குலையாவது இருக்கும் ஒரு காலத்துல. இப்ப கணக்கே இருக்காது. அதான் பிரச்சனை. அது எங்க போச்சுன்னே தெரியாது. இன்னி வரையில் கோவில் ஜாம் 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 உற்சவங்கள்லாம் நடக்கிறது கோவிலுக்குள்ள சொத்தினாலயா பக்தர்களுக்குள்ள பக்தியினாலயா? பக்தருக்குள்ள பக்தியினால். எத்தனை கோடி ரூபா இந்த ஆதிகும்பேஸ்வரர் கோவிலுக்கு செலவிச்சிருக்காங்க பக்தர்கள் தெரியும். ஒரே பக்தர் மங்களாம்பிகை அபயஹஸ்தம் 35 லட்சம் ரூபாய். ஒரே அதோட நிற்கல, இத்தனை கருங்கல் இருக்கு பாருங்க சுத்தி வருது, இது 50 லட்சம் ரூபாய். இந்த ரெண்டையும் ஒரே பக்தர் பண்ணியிருக்கார். யாருக்கும் பேர் தெரியாது. வந்த உடனே சொன்னாரு கிட்ட சங்கர், இது மாதிரி ஒவ்வொன்றையும் முடித்தா கோடிக்கணக்கா பண்ணியிருக்கான். இதோ இப்ப சார்ங்கபாணியை தரிசனம் பண்ண போனேன், 1,00,000 தீபம் ஏற்றிருக்கான். 1,00,000 தீபம் சார்ங்கபாணி. யார் திரி கொடுக்குறா, யார் எண்ணெய் கொடுக்குறா, எந்த 5 வருஷ திட்டத்துல பணம் இருக்கு, அதுக்கு இருந்தாதான் யார் செலவழிப்பா? நடக்கிறது. இந்த பஜன மண்டலி சேர்ந்த ஒரு பெண்கள், ஒரு 50 பெண்கள் வந்தா எல்லா இடத்துலையும் விளக்க வச்சா, அகல வச்சா, திரிய போட்டா, கோவில் முழுக்க ஜெய 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 ஜெய. இப்படி ஒவ்வொரு தர்மமும் பக்தர்களுடைய பக்தியினால நடக்கிறதே தவிர சட்டத்தினாலேயோ திட்டத்தினாலேயோ ட்ரஸ்டினாலேயோ நடக்கல. இவள் நித்தியப்படி விளக்கு ஏற்றி சிவபெருமானுக்கு உழவார பணி செய்து
அப்படி முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து அப்படி உட்கார்ந்துட்டார் பகவானுக்கு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து பகவானை பார்த்துட்டு என்ன அவளுக்கு பிரார்த்தனை அந்த திலகவதியா இருக்குன்னா, ஈண்டு வினை பர சுடரொளி தூண்டு தவ இலக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை. என்கிட்ட எனக்கு நிஜமாவே என்கிட்ட உனக்கு கருணை இருக்குன்னா நான் பக்தி பண்றேன்னு சொல்லல. என் பக்தி அல்பம், உன் கருணை ரொம்ப பெரிய. என்கிட்ட உனக்கு கருணை இருக்குமே ஆனால் என் பின் வந்தவனை, எனக்கு பின் தம்பிய ஈண்டு சமய ஈண்டு வினை பரசமய புயி நின்றும் எடுத்தால. பரசமய புழியில விழுந்திருக்கான், அவனை எடுத்தாளன் கிடைக்குமா? நாம் நினைச்சதுக்காக இவ்வளவு உயர்ந்த சமயத்துல மதத்துல நாட்டுல தாய் தந்தையற்ற பிறவி கிடைச்சிருமா? உலகத்துல எத்தனை ஜனங்கள் அடிப்படை வாழ்க்கையை விட்டே தாண்டாத ஜனங்கள். சாப்பிடணும், திங்கணும், சாப்பிடணும், குழந்தை பெருக்கணும், தூங்கணும், இதான் வாழ்க்கை. இதை தாண்டி மேல இன்னும் சிந்திக்கவே வரல. அதுக்குள்ள இந்த பாரத தேசம் எண்டு பரியந்தம் பேசி முடிச்சுடும். இந்த உலகம், அண்ட சராச்சரங்கள், நட்சத்திரங்கள், காலங்கள், சித்தாந்தங்கள், ஜீவனுடைய கதானுகதி, மோட்சம்னா என்ன, ஜனனம்னா என்ன, துன்பம்னா என்ன, இன்பம்னா என்ன, ஒண்ணும் மிச்சம் இல்லை. இதுல பேசாத விஷயமே கிடையாது. இதுல உண்மையில ஆச்சரியம் என்னன்னா, மற்ற மதங்கள் எதுவுமே இதை பத்தி சிந்திக்க கூட இல்லாத சமயத்துல நம்ம தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு இந்த சிந்தனையே வந்தது. இதுக்கெல்லாம் வரலாறே சான்று. வரலாறு, அந்த வரலாறுலாம் நீங்க படிச்சுக்கவே முடியாது. அந்த வரலாறு எல்லாம் ஸ்கூல்ல கிடையவே கிடையாது. நீங்க படிக்கிற வரலாறே வேற, படிக்க வேண்டிய வரலாறே வேற. அந்த மாதிரி எத்தனை பேர் இந்த தேசத்துக்கு வந்தார்கள், இங்கேருந்து எந்தெந்த விஷயத்தை கொண்டு போனார்கள், எகிப்தியர்கள் என்ன கொண்டு போனார்கள், முகமதியர்கள் என்ன கொண்டு போனார்கள், சைனர்கள் என்ன எல்லாருக்கும் லிஸ்ட் கொண்டு போய் அவர்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சார்கள் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறதே இப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு சமயத்துல ஒரு சித்தாந்தத்தை உடைய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பல வகையான சித்தாந்தம், பல வகையான வழிபாட்டு முறை, சண்டை கிடையாது. இத்தனை சித்தாந்தம், இத்தனை வழிபாடு, இத்தனை தெய்வங்கள், இத்தனை அடையாளங்கள் ஒரு மதத்திலையும் கிடையாது. அதுல ஒன்று ரெண்டு தான் உண்டு. அதுக்குள்ளேயே மண்டை உடையும் சண்டை. சண்டை இல்லாம வெளியில சண்டை வெளியில வராம பார்த்துக்கிறார்களே தவிர பெரிய சண்டை நடக்கிறது. சாதாரணமா பகவானுக்குமே பின்னாடி நான் பாசுரம் பாடுவேன், நான் தான் பாசுரம் பாடுவேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புனால வர ஒரு மோதல். அதை எல்லா டிவியிலையும் காஞ்சிபுரத்தில் அடிதடி ரகலை மண்டை உடைஞ்சதுங்கிற மாதிரி போடுவான். ஒண்ணுமே கிடையாது. பகவானுக்கு முன்னாடி பாசுரம் பாடணும், பகவானுக்கு முன்னாடி வேதம் சொல்லணும். இதுதான் விஷயம். ஒரு இடத்துல பின்னாடி பாசுரம் பாடின்னு போவார்கள், ஒரு இடத்துல முன்னாடி வேதம் சொல்லின்னு போவார்கள், ஒரு இடத்துல பின்னாடி. எல்லா இடத்துலையுமே பாசுரம் முன்னாடி தான் பாடுவார்கள், பின்னாடி தான் வேதம் வரும். பெருமாள் கோயிலை பொறுத்த பதியம் தான். இதுல நான் பாடணுமா நீ பாடணுமா, இது எல்லாருக்குமே உள்ள உரிமை. ஒரு ரெண்டு குழந்தை இருந்துட்டுன்னா ஒரு குழந்தைய கொஞ்சம்னா என்னதான் கொஞ்சம் இன்னொரு குழந்தை வரும். இது இயற்கை. அது பெரிய தப்பு. சண்டை சொல்லணும்னா உடனே குழந்தைகளுக்குள் சண்டை அப்படின்னு பேப்பர்ல போடுவாளா? இந்த மதத்துல இந்த சண்டையே கிடையாது. இன்னி பெரியதான். ஏன் தெரியுமோ? அடிப்படை ஒன்றுதான் நமக்கு.
அடிப்படை வேதம், அடிப்படை சாஸ்திரம் ஒண்ணுதான், அடிப்படை பிரமாணம் ஒண்ணுதான். அது எல்லாருக்குமே தெரியும். அதனால யாருமே நாம பெருசா சண்டை, மத சண்டைகள்லாம் நம்ம தேசங்கள்ல பெருசா வந்து அடிதடிலாம் வந்ததே கிடையாது. இந்த மதத்துல பிறக்கிறதே பெரிய பாக்கியம். அப்படி இருக்கிறதே இதுல பிறந்து நல்ல தாய் தந்தையருக்கு பிறந்து நல்ல கல்வியை கற்று பரசமய குழியில போய் விழுந்துட்டானே தம்பிங்கிற வருத்தத்தினால இவ சொல்றார், என் தம்பியை பரசமய குழி நின்று எடுத்தாள வேண்டும் என பல முறையும் விண்ணப்பித்தார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு நாளைக்கு வேண்டியிருக்கார். இந்த மனசுல உள்ள குறைய பகவான்கிட்ட சொல்லுவானேன்னா பகவான்கிட்ட தான் சொல்லணும். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்ல மனக்கவலை மாற்றல் அறிவு. நீங்க யார்கிட்ட சொன்னாலும் அதை வம்பாதான் பேசுவார். பகவான்கிட்ட சொன்னா அதை நிறைவேற முடியும். இன்னொருத்தக்க சொன்னா நிறைவேறுமா அப்படின்னு தெரியாது. ஒரு நாள் எம்பெருமான் சொல்றான், உன் தம்பிய தடுத்தாட்கொள்ள போகிறேன். எப்படி? சூளை நோய் கொடு. கொஞ்சம் கவனிச்சு கேட்டா போதும். குழந்தைகளை கண்டிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவா பொதுவா. உடனே சாத்தணும்னு அர்த்தம் இல்லை. இந்த குழந்தைகள்லயே என்ன கேட்டுக்கோங்க, குழந்தைகள்லயே எப்படி வளர்க்கணும்னா, தப்பே பண்ணாத குழந்தைகள், சில குழந்தைகள் தப்பே பண்ணாது, அந்த குழந்தைகள் தொடவே கூடாது. கரெக்டா இருக்குன்னா நம்மே அடிக்கணும். சில குழந்தைகள் என்ன பண்ணும், தப்பு பண்ணின உடனே அப்படி நாம பார்த்த உடனே சரி பண்ணிக்கணும், அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே சரி பண்ணிக்கணும். இன்னும் சில குழந்தைகளை கூப்பிட்டு நாம தப்புன்னு சொன்ன உடனே மாத்தி, நாம சொல்லியும் அது திருந்தல்லேன்னா தான் அடிக்கணும். எடுத்தவொடனே அடிக்க கூடாது குழந்தைகளை. நாம சொல்லியும் அது ஃபர்ஸ்ட் தடவையும் அடிக்க கூடாது. 1 தடவை 2 தடவை 3 தடவை சொல்லி அது தன்னை மாத்திக்கல அப்படின்னா தான் கண்டிக்கணும். நல்வழிப்படுத்துறதுக்கு தான் கண்டிப்பே தவிர இது என்ன நீதிமன்றமா சிறைச்சாலையா போட்டு சாத்தறது. சில பேர் ஃபுட்பால் மாதிரி அடிப்பான் குழந்தைகளை, பந்தாடுற மாதிரி. எல்லாம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மனசு அப்படியே வத்தி போயிடும். அப்புறம் பின்னாடி வந்து அவன் எவன் எப்படி எக்கால் எடுத்து போனான் என்னன்னு அவன் நினைப்பான், தான் மட்டும் வாழ்ந்தா போகணும்னு நினைப்பான். அது மாதிரி ஒரு இரக்கம் இல்லாத நிலைக்கு அந்த குழந்தைகளை கொண்டு விடக்கூடாது. தெய்வமும் அப்படிதான், எடுத்த உடனே நம்மளை தண்டிக்காது. நாம பண்ண தப்ப நாம உணர்றமான்னு பார்ப்போம். உணர்ந்து சில பேர் பிராயஷ்சித்தம் பண்ணிப்பாங்க. உணரலைன்னா ராஜா மூலமா தண்டனை கொடுக்கும். அதுலயும் எஸ்கேப் ஆயிடுவான். சில பேர் தப்ப தெரியாதபடிக்கு ஃப்ராடு பண்ணிட்டு குற்றம் பண்ணிட்டு வெளிநாடுக்கு தப்பிச்சு போடுற மாதிரி போயிடுவான். ஆனா தெய்வம் விடாது. தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது அதுக்குதான் அர்த்தம். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். உடனே கொள்ளாது, வெயிட் பண்ணும். அவன் தப்புக்கு அவனே பரிகாரம் பண்ணிக்கிறானான்னு பார்க்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி தண்டனையும் ஒரே மாதிரியா இருக்காது. பட்டாதான் திருந்துவார்கள் சில பேர். அது மாதிரி உள்ளவர்களுக்கு தான் கஷ்டங்கள் வரும். இவருக்கு எப்படி மனமாற்றம் வரப்போறது? கனவுல சொல்றான் பகவான் திலகவதியாக்க, சூளை நோய் கொடுத்து தடுத்தான் சொல்லுவேன். சூளை நோய்ங்கிறது ஒரு வகையான வயிற்று வலி. வயிற்று வலியில பெரிய நிலையில உள்ளது. பொதுவா உடம்புல எந்த பகுதியில நோய் வந்தாலும் தாங்கிக்கலாம், வயத்துல நோய் வந்தா தாங்க முடியாது. உதரேச்ச பாதா. இன்னைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தா வயத்த வலி தாங்காமல் விஷம் குடித்தார் அப்படின்னு தான் வரும். கேன்சரால் விஷம் குடித்தார், எய்ட்ஸால் விஷம் குடித்தார்,
கொரோனாவால் அப்படிலாம் வரவே வராது. வயத்து வலி தாங்காமல் விஷம் குடித்தார். ஏன்னா தாங்க முடியாத வியாதி வயத்து வலி தான். அந்த வயத்து வலி இவருக்கு வர சமண மதத்துல இவருக்கு சில பரிகாரங்கள்லாம் பண்ண அதெல்லாம் இவருக்கு பலிக்காம நான் ஏன் தாண்டி சபாக்கல்ல சொல்றேன்னு விருப்பப்படுற இதுல நான் ஏன் இந்த மாதிரி இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன்னா பாமர ஜனங்களுக்கு சேரணும். இது கதை முடிச்சுட்டு கொண்டே இந்த வாசல ஒரு கிழவி இருக்கான், பூ விற்கிறா, அழகா ரொம்ப நாள் ஆச்சு சாமி இந்த மாதிரி கதை கேட்டு, கதையே கேட்கல சாமி அப்படிங்கிற. நான் இதே ஆதார் சபாவில் சொன்னேன்னா அதுக்கு வர கூட்டமே வேற. ஹை கிளாஸ் பீப்புள் காரில் வந்து இறங்கி இதோட இதெல்லாம் அது அது பார்க்க முடிஞ்சியே பார்க்கறதுல எனக்கு என்ன நான் சொல்ற தர்மத்தை ஒன்றை கூட பின்பற்ற போது இல்லவா. அவளுக்கு நான் எப்படி சொல்லணும், நான் சொன்னா அதுல ஒன்னையாவது தன் வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி பாமர் ரூரல் ஏரியாலவே சொல்லணும்னு ஆசைப்படுவேன். ரொம்ப நாளா எனக்குள்ள ஆசை, தேடி சொல்லுவேன். அதனாலதான் நான் ஒத்துக்கிறேனே தவிர இத்தனை டிஸ்டர்பன்ஸுக்கு மத்தியில கதை சொல்ல முடியாது. நானும் ஒருமுகப்பட முடியாது, உங்களையும் ஒருமுகப்படுத்த முடியாது. இது வெறும் தகவலுக்காக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் இல்லை, உங்களை ஒருமுகப்படுத்தணும். பல வகையான வழிகளை பின்பற்றியும் அவருடைய சூளை நோய் குணமாகாமல் ஒரு கட்டத்தில் அவரை விட்டுட்டார்கள் சமணர். பொதுவாகவே குடும்பத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா வைத்தியங்கள்லாம் பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ பண்ணி பார்ப்பான். டாக்டரே சொல்லுவர் இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது, வைத்தியங்கள்லாம் கிடையாது அப்படின்னா அந்த குடும்பத்தை பார்த்தா தான் நான் சொல்றது புரியும். ஒவ்வொருத்தரா கையெழுக்க ஆரம்பிப்பார். அவர்கள் காரியத்தை பார்க்கறதுக்காக ஏகமேவா திடீயம் பிரம்மாணி இவன் மொத்தம்தான் கட்டில பிரச்சனை இழுத்துருக்கணும். யாராவது அப்பப்ப ஒருத்தர் வந்து கொஞ்ச நாள் தண்ணி வேணுமா, காபி சாப்பிட்றதா, கரைச்சி கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்பா, அதுவும் நின்று போயிடும் கொஞ்ச நாள்ல. இதுதான் யதார்த்தம் வாழ்க்கையில். இப்ப அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரி குடும்பம்லாம் வேணாம், 10,000 ரூபாய் செலவிச்சாலும் பரவாயில்லைன்னு ஐசியூல கொண்டு வச்சுக்கலாம். அவர் குழைக்க மாட்டாரு. நல்ல அபூர்வமா ஒரு விஷயம் சொல்ற, ஒரு பெரிய செட்டியார், இந்தியாவில் பெரிய டாக்டர். அவர் பேரை நான் சொல்லக்கூடாது, அது தர்மம் கிடையாது. அவர் அப்போலோல இருக்கிறவர். ஒரு கேஸ் விஷயமா அவர்கிட்ட நான் பேசும்போது, நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்கள்ங்கிறதுனால சொல்றேன்னா, நம்ம தர்மம்ங்கிறது வந்து அந்திம காலத்துல பக்கத்துல இருந்து விளக்கேற்றி வச்சு பகவன் நாமா சொல்லி வீட்டுல உள்ளவர்கள் எல்லாம் வழி எழுப்பி வைக்கிறது தானே சாமி தர்மம். இப்படி விடலாமா அப்படின்னு கேட்டாரு. இந்த கேஸ் குறைக்காது, முன்னே தெரியாது. அது அப்புறம் எதுக்கு வைத்தியம் பண்றேன், வீட்டுல வச்சுட்டு அவருக்கு வாயில ஜலம் வச்சு வேணும்னா டிப்ஸை போட்டுட்டு பக்கத்துல இருந்து பகவான் நான் சொல்றது தானே முறைன்னா. சவுக்கால அடிக்கிற மாதிரி எனக்கு இல்லை, வேற ஒருத்தருக்காக கேட்டேன். அப்ப சொன்னாரு, எதுக்கு சொல்றேன்னா நம்ம தர்மமே அப்படிதான், அதுலேயுமே மாற்றங்கள்லாம் வந்துருக்கு. இவர் எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலையில வயத்து வலியும் குறையாத போதுதான் தன் சகோதரியினுடைய நினைவு 50 வருஷம் கழிச்சு வரல. இத்தனை நாள் வரல. உடம்புல தெம்பு திமிரு இருக்கிற பரியந்தம் எல்லாரையும் தூக்கி எறிவான். அது குறைய ஆரம்பிச்ச அப்புறம் தான் குழைய ஆரம்பிப்பான்.